ஹலோ காய்ஸ், நான் வீரா. விடிகாலையிலேருந்து எங்கடா போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணகிரியிலிருந்து 29 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் பாலக்கோட்லேருந்து 31 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் லொக்கேட்டாக இருக்கிற போலுமலை அப்படிங்கிற மலையை பக்கம் தான் வண்டி எடுத்து கிளம்பிட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த மலை இங்கே தான் இருந்துச்சா இல்லை இப்போ தான் கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியல. ஏன்னா ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் வந்து இந்த மலை வீடியோ எடுத்து போட்டு ட்ரெண்டிங் பண்ணி விட்டாங்க. நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வீடியோலாம் சென்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. அதனால் பார்த்துட்டு தான் நான் இந்த மலைக்கு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தேன். போகிற வழியிலேயே போலுமலை அப்படின்னு போர்டு வச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ரைட் சைடில் திரும்பிட்டேன். மலை அடிவாரத்துலேருந்து ஃபுல்லாகவே மண் ரோடு தான். கடைசி ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. ரோடு நல்லா பெருசாகவே இருக்குங்க. ஆனால் ஆஃப் ரோடிங் தான். ஃபுல்லாக ஆஃப் ரோடு பண்ணி வரவங்களுக்கு இது ஒரு நல்ல தரமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ரோடு இது எப்போ தான் போட்டுட்ருக்காங்க போல இருக்குது. வேலை கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. நமக்கு முன்னாடி யாரும் 2 பேர் வந்துருக்காங்க போல. ஒருத்தங்கிற மாதிரி தான் சொல்ல வார்த்தையே இல்லை, சொல்கிறதுக்கு வாயும் இல்லை. குழுவில் பயம் நடுங்குது. இந்த மாதிரி ஒரு தரமான வியூ பார்க்கணுன்னா நீங்கள் மார்னிங் டைமில் இருந்து வந்தால் தான் முடியும். அதனால் இந்த போலுமலை ஃபோட்டோக்கு வரதா இருந்தால் மார்னிங்கே சீக்கிரம் அலாரம் வச்சு எழுந்து வந்துடுங்க. நானே 5 அலாரம் வச்சேன். ஆனால் எழுந்து வர 5 மகள் தான் வீட்டிலேருந்து எழுந்தேன். இங்கே வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 6:30 ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். கோயில் இருக்கிறதுனால காலையில் நினைக்க கூடாதுன்னு போட்டிருக்காங்க. சரி, ரூல்ஸ் ஆஃப் ஃபாலோ பண்ணுவோம். இங்கேயே கழட்டி விட்டுருவோம் செப்பலை. திம்மராயன் திருக்கோயில்னு போட்டிருக்காங்க. தற்குறி தயலிங்களே, எங்கே போனாலே பேர் எழுதிச்சிட்றானுங்க. அவங்கள என்ன தான் பண்ணுறது? பயங்கரமாக கொடுக்குறது. நானே வரும்போது ஹெல்மெட் போட்டுருல, அதனாலே வரும்போது எனக்கு கொடுக்குற ஆரம்பிச்சிடுச்சு செம்மையாக. நீங்கள் வரதா இருந்தால் ஹெல்மெட் போட்டாங்க. அது முக்கியமாக சொட்டர் எடுத்து வந்துருங்க. சொட்டர் போட்டாங்க. நானே கூடி தான் போட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் அதெல்லாம் குளிர் தாங்கலைங்க. பயங்கரமாக குளிருது. பனிமூட்டை இப்போ தான் லைட்டாக வடிக்கிட்டு இருக்கு. அதனால் பக்கத்தில் இருக்கிற மேலே லைட்டாக தெரியுது. இப்போ தான் முதல்ல சுத்தமாக தெரியல. குளூரில் கையெல்லாம் நடுங்குதுங்க. போலுமலை விசிட் பண்ணுறேன்னு நினைக்கிறோம். மார்னிங் வாங்க, தரமான வியூ இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு மைக் ஒன்று வாங்கணுங்க. ஃபுல்லாக காத்தடிக்கிறது. நான் பேசுறது எதுவுமே கரெக்டாக கிளியராக கேட்கல. நல்லா சவுண்டு கரன்னு இறைச்சலாக இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக டவுனாக இருக்குங்க. கீழே இறங்கி போகிறது நமக்கு சேஃப் இல்லை. எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தாமா, எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணணும். தேவையில்லாமல் இக்குதப்போ ஏதாவது பண்ணி கையை களை உடச்சிக்க வேணாம். எனக்கு முன்னாடி 2 பேர் மட்டும் தான் வந்திருந்தாங்க. ஒரு பைக்கில் 2 பேர் வந்திருந்தாங்க. நான் தான் செகண்டாக வந்தேன். நான் தனியாக வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சமாக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக கேங்காக தான் வராங்க. நான் மட்டும் தான் தனியாக வந்திருக்கேன். நானும் கேங்க யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு வந்திருப்பேன். எவனும் கம்பெனி கிடைக்கல. என்ன பண்ணுறது? ஃபுல்லாக ஒரு பெரிய ரவுண்டாக இருக்கிற ஒரு மலை, அவ்வளோதான் இது. இந்த மலை மேலே கோயில் இருக்குது. அப்படியே மலைக்கில் சின்ன சின்ன மலைங்க இருக்குது. அப்படியே பக்கத்தில் ஊருங்க, வீடுங்க, இந்த மாதிரி தான். இந்த மலைக்கு நீங்கள் வர்றதுக்கு போலுமலைன்னு கூகுளில் அடித்தாலே வந்துடும். கிருஷ்ணகிரியிலேருந்தும் ஐ திங்க் கிருஷ்ணகிரிலேருந்து காவிரிப்பட்டினம் வந்தோன்னா அங்கேருந்து பக்கம் தான். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருந்தது. பாலக்கோட்லேருந்து இனிமேல் பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுவும் மார்னிங்கில் வாங்க. அது மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மொத்தத்தில் மார்னிங் வந்ததில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. அதுவும் இந்த மாதிரி வெளியில் ட்ராவல் பண்ணும்போது எப்படியும் தனியாக போனதில்லை. இதெல்லாம் தனியாக வந்தது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் தனியாக தனியாக போகிறதுக்கு பழகிக்குவோம். நான் கம்பெனி யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கணுன்ற அவசியம் இருக்காது. இங்கே வந்து ஒரு பணி ரெடி போட்டுருக்குறாங்க. இந்த குளிருக்கு நல்லா சூடாக இருக்குது. சாப்பிடுவோம். பன்னியார் கடையில் கேட்கும்போது இப்போலாம் ஒரு நாளைக்கு 100 பேருக்கு மேலே வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் வராங்கன்னு சொன்னாங்க. முன்னாடியெல்லாம் சனிக்கிழமை மட்டும் தான் வருவாங்களாம். அப்போ மட்டும் தான் கடை போடுவோம்னாங்க. இப்போ ரெகுலராகவே கடை போட்டுட்ருக்கோம். நிறைய பேர் வராங்க பார்க்குறதுக்காகவே. டெய்லியும் ஒரு 100 பேராவது வருவாங்க கண்டிப்பாக அப்படின்னாங்க. ஃபுல்லாகவே இந்த மிஸ்டெலாம் விலகிடுச்சு. பார்த்தா தெரியும். ஃபுல்லாக சன்ரைஸ் ஆகிடுச்சு. நல்லாவே வெயில் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் மார்னிங் வந்தேன். நீங்கள் வரதா தான் மார்னிங் டைமில் வாங்க.
ஃபுல்லாகவே மிஸ்ட்டாக இருந்தது. மார்னிங் வரும்போது பயங்கரமாக குளிர்ச்சி. நல்லா ஃபோனு கையில் ஹோல்ட் பண்ணவே முடியல, ப்ளஸ் பேசவே முடியல. நல்லா அப்படியே திணறிட்டு இருந்தேன். அவ்வளோ நல்லா பயங்கரமான சில்னஸ் காற்று அடிச்சிட்டு இருந்தது, பயங்கர ஃபோர்ஸாக அடிச்சிட்டு இருந்தது. மிஸ்ட்டும் ஃபுல்லாகவே கவர் ஆயிருந்தது இந்த மலை சுற்றியுமே. அதே மாதிரி ஆஃப் ரோடிங் பண்ணி வரவங்களுக்கும் இந்த ரோடு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவ்வளோதான் வந்தோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். நல்லாயிருக்கு. தனியாக தான் வந்தேன். ஓகே, ஒன்றும் நல்லாயிருக்கு. மேலே ஒரு கோயில் இருக்குது, சாமி கும்பிட்டு பன்னியாரம் இருக்குது, பன்னியாரெலாம் சாப்பிட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் நல்லாயிருக்கும், தனியாக வந்தாலும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். எனக்கும் டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்ப போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டாட்டா, பாய் பாய்.